வணக்கம். 3 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வதந்தியை தணிக்கை எடுத்த நடவடிக்கை குறித்து பீகார் குழுவிடம் விளக்க அறிக்கை அளித்த தலைமை செயலாளர் இறையன்பு. தமிழ்நாட்டில் ஒரு புலம்பெயர் தொழிலாளர் கூட பாதிக்கப்பட்டதாக கூறவில்லை என்று பீகார் அரசின் குழு பேட்டி. வதந்திகளை நம்பாமல் தைரியமாக இருங்கள். நாகர்கோவிலில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ரூமரை கிளப்பி விட்டு இடம் பண்ணுறாங்க, நீங்கள் நம்ப வேண்டாம். அதெல்லாம் இது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே. பாஜகவின் பி டீம் அரசியலை தமிழ்நாட்டில் செய்ய வேண்டாம். லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பாஸ்வானுக்கு திமுக எம்பி ஆர் ஆசா கண்டனம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு சந்திப்பு. புலம்பெயர் தொழிலாளர் விவகாரத்தில் அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். தமிழ்நாடு பற்றி வதந்தி பரப்பிய வழக்கில் பாஜக நிர்வாகி பிரசாந்த் உம்ராவுக்கு 13 நாட்கள் முன்ஜாமீன் வழங்கியது டெல்லி உயர்நீதிமன்றம். மன்னிப்பு கோர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். புலம்பெயர் தொழிலாளர்களை கட்சியினர் விமர்சிப்பதை முதலமைச்சர் தடுக்க வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேட்டி. பிரச்சனையை முறையாக கையாளாததால் ஜவுளித்துறையில் பாதிப்பு என்றும் விமர்சனம். முதலமைச்சராகும் ஆசை இல்லை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. புலம்பெயர் தொழிலாளர் பற்றி வதந்தி பரப்பியதாக ஜார்க்கண்டை சேர்ந்தவர் கைது. சென்னை பொத்தேரியில் தங்கி கட்டட வேலை பார்த்தவர் பிடிபட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் விதிமீறல் குறித்து முதலமைச்சரிடம் விளக்கம் கேட்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்த அதிமுக கோரிக்கை. அடுத்தடுத்து அதிமுகவில் இணையும் பாஜக நிர்வாகிகள். பாஜக ஐடி பிரிவு மாநில செயலாளராக இருந்த திலீப் கண்ணன் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தனர். அரசு பள்ளிகளில் நுழைவுத் தேர்வு நடத்தப்படாது. சைதாப்பேட்டையில் உள்ள மாதிரி பள்ளியில் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். தென் தமிழக மாவட்டங்களில் இன்று முதல் 5 நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலியில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் வாக்குவாதம். சுகி சிவம் தமிழ் பாடல்களை பரிந்துரைக்க இந்து முன்னணி உள்ளிட்டோர் எதிர்ப்பு. புதுச்சேரி அருகே தெப்ப உற்சவத்தை காண குவிந்த பக்தர்கள். கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையில் விமர்சையாக நடைபெற்ற தீர்த்தவாரி. திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்கல் விழா. 15 கிலோமீட்டர் தூரம் பொங்கல் வைத்து நடைபெறும் விழாவில் பல லட்சம் பேர் பங்கேற்பு. கோவையில் போலீசாரை நோக்கி துப்பாக்கிச்சூடு. தற்காப்புக்காக போலீசார் திருப்பிச் சுட்டதில் காயமடைந்த ரவுடி. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியில் மின்வேலையில் சிக்கி 3 யானைகள் உயிரிழப்பு. விவசாயியை கைது செய்து போலீசார் விசாரணை. திமுக ஆட்சி அகற்ற சதி நடப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத கலவரத்தை உண்டாக்க சிலர் முயற்சிப்பதாகவும் சாடல். நீட் தேர்வு விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் உயர்வு. வெளிநாட்டு மாணவர்களுக்கு 1000 ரூபாய் அதிகரிப்பு.